எவ்ரிவான், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து சமோசா ரேப் வந்து சமோசாவை ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ஈஸியாக எப்படி ஹவு டு ரேப் த சமோசா இன் வெரி ஈஸி வே அதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய தட்டு எடுத்திருக்கேன். பூரிக்கட்டை வந்து இந்த அளவுக்கு பெருசு இல்லை. தட்ஸ் வை ஐ டு திஸ் பிளேட். இதில் தான் நான் தேய்க்க போகிறேன். இதுக்கு வந்து சமோசாவோட இது மாவு ஆல்ரெடி நான் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு கருஜீரகம், ஓமம், அப்புறமா மைதா மாவில் ஒரு 1/2 kg மைதா மாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றணும். அப்புறமா உப்பு போட்டுட்டு ஓமம் கருஜீரகம் போட்டுட்டு லைட்டாக பெருங்காயம் கொடுத்து கூட போட்டுட்டு அப்புறமா அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே பிசையணும். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அந்த மாவை பிசைஞ்சுக்கிட்டு மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அது மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், கொஞ்சம் டைட். ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் இந்த கிழங்கு போட போகிறேன். இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து கரம் மசாலா லைட்டு, அப்புறமா கரிச்சீரகம், அப்புறமா அந்த ஜீரகம் இருக்குல்ல அந்த ஜீரகம், அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் பட்டாணி, வேர்க்கடலை, அப்புறமா இந்த காஞ்ச மல்லி இருக்குல்ல அது கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாமே தாளிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மசாலா செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா போடுவோம். இப்படி போட்டுட்டு இது வந்து இப்படி போட்டிருக்கோம்ல, இந்த பாருங்கள் இப்படி போட்டிருக்கோம்ல, இது இப்படியே இந்த பக்கம் இருக்குல்ல இந்த எண்டில் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த எண்டில் வந்து இது இப்படி இதுதான் எண்ணெய் வந்து மீடியம் சூடில் தான் இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, இல்லைன்னா அது வெளியே வெந்துடும், உள்ளே வந்து அப்படியே இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. மீடியம். இப்படியே குயிக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம சமோசா செய்யலாம். Finally guys, my samosa is ready and I'm going to enjoy with tomato ketchup and tea. So okay, thank you for watching. See you in the next video. Adu varaikum, bye bye.